காஞ்சிபுரத்தில் பெற்றோர் வாங்கிய கடனுக்காக வாத்து மேய்ப்பவர்களிடம் கொத்தடிமையாக விடப்பட்ட சிறுவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் துரை வெங்கடேஷ். வணக்கம், விரிவான விவரங்கள். வணக்கம். இந்த ஆந்திரா மாநிலம் கூடூர் பகுதியை சேர்ந்தவர் பிரகாஷ் ஏனாதி அங்கம்மாள் தம்பதியினர். இவர்களுக்கு இந்த ஆந்திரா மாநிலம் சத்தியவேடு பகுதியை சேர்ந்த முத்து தனபாக்கியம் தம்பதியிடம் கடனாக 15,000 ரூபாய் பெற்றதாக சொல்லப்படுது. கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு இந்த தமிழகம் வாங்கிய கடனுக்காக இந்த குத்தகையாக 9 வயது குழந்தையை, தனது குழந்தையை வெங்கடேஷ் என்பதை இவருடன் இந்த 10 மாதங்கள் வாத்து மேய்க்க அனுப்பியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையே இந்த முத்து தனபாக்கியம் தம்பதியினர் காஞ்சிபுரத்தை அடுத்திருக்கக்கூடிய இந்த வெம்பாக்கம் பகுதியிலே தங்கியிருந்து வாத்து மேய்த்து வரும் நிலையிலே கடந்த 30 நாட்களுக்கு முன்பு சிறுவனுக்கு மஞ்சள் காமாலையால் இறுதி கட்டத்தை எட்டிய நிலையிலே உயிருக்கு ஆபத்தான நிலையிலே வெம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக அந்த சிறுவனை அனுமதித்த போது அந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிர்ந்ததாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து அந்த சிறுவன் மாற்று சமுதாயம் என்பதால் ஏதேனும் பிரச்சனையாக ஏற்படும் என எண்ணி அந்த காஞ்சிபுரம் பாலாற்று பகுதியிலே அந்த முத்து, அவரது மனைவி தனபாக்கியம், அவரது மகன் ராஜசேகர் ஆகியோர் துணி தோண்டி அந்த சிறுவனை அந்த பெற்றோருக்கு தெரியாமல் புதைத்தாக சொல்லப்படுகிறது. இதனிலே குத்தகை மாதமான 10 மாதங்கள் முடிந்து அந்த பெற்றோர் சிறுவனை மீட்டெடுக்க முயற்சியிலே அந்த சிறுவன் அந்த உயிரிழந்தும், அதே போன்று அந்த சிறுவன் காஞ்சிபுரம் பாலாற்றிலே புதைக்கப்பட்டதும் தெரிய வந்தது. அந்த ஆந்திரா மாநிலம் சத்தியவேடு போலீசாரின் அந்த பெற்றோர் வைத்த புகாரின் அடிப்படையே சத்தியவேடு போலீசார் காஞ்சிபுரம் தாலுகா காவல் நிலைய போலீசாரை உதவியுடன் காஞ்சிபுரம் பாலாற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிறுவனினுடைய உடலை தற்போது மீட்டெடுப்பதற்காக தற்போது 2 மாநில போலீசார் தற்போது அந்த சிறுவனை மீட்டெடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த முத்து, அதே போன்று அந்த குழந்தையை வாத்து மேய்ப்பதற்காக வைத்திருந்த அந்த முத்து, அதே போன்று பாக்கியம்மாள், அதே போன்று அவரது மகன் ராஜசேகர் ஆகிய மூவரும் தற்போது கைது செய்யப்பட்டு தற்போது பிரேத உடலானது செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி துரை வெங்கடேஷ்.